ரவி தன் வீட்டிலுள்ள ஆப்பிள் மரத்திலிருந்து ஆப்பிள் பழத்தை உண்ண விரும்புகிறான். கொம்பை பயன்படுத்தி பழத்தை தட்ட ஒரு ஆப்பிள் கிடைத்தது. மேலுள்ள ஆப்பிளை தட்ட அந்த கொம்பினை பயன்படுத்த முடியாததால் பெரிய கொம்பின் உதவியுடன் மேலே உள்ள ஆப்பிளை தட்டினான். அந்த ஆப்பிளும் கிடைத்தது. இங்கு ஆப்பிளின் உயரத்தை பொறுத்து கொம்பின் அளவும் மாறுகிறது. கீழே உள்ள ஆப்பிளை தட்ட சிறிய கொம்பும் மேலுள்ள ஆப்பிளை தட்ட பெரிய கொம்பும் தேவைப்படுகிறது. கீதா 8 மணிக்கு நீர் நிரப்ப வருகிறாள். 8:05 மணிக்கு ஒரு வாளியில் தண்ணீர் நிரம்புகிறது. 8:10 மணிக்கு 2 வாளிகள் நீரால் நிரம்பியுள்ளது. மற்றும் ஒரு 5 நிமிடத்தில் 3 வாளிகள் நீர் நிரப்பப்படுகிறது. இங்கு நேரம் அதிகரிக்க அதிகரிக்க நீர் நிரப்பப்படும் வாளியின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. மாணவ மாணவிகள் தங்கும் விடுதியில் காலை உணவுக்காக இட்லி தயார் செய்யப்படுகிறது. 7 பேர் இருப்பதால் அவர்களுக்கு நிறைய இட்லி தயார் செய்யப்படுகிறது. அடுத்த நாள் மாணவிகள் மூவரும் வீட்டிற்கு சென்று விட்டதால் குறைவான அளவு இட்லியே தயார் செய்யப்படுகிறது. இங்கு மாணவர்களின் எண்ணிக்கை குறைய குறைய இட்லியின் அளவும் குறைகிறது. 60 ரூபாய்க்கு 3 மாம்பழச்சாறு கிடைக்கும். 40 ரூபாய் இருந்தால் 2 மாம்பழச்சாறு வாங்கலாம். 20 ரூபாய்க்கு 1 மாம்பழச்சாறு கிடைக்கும். இங்கு பணத்தின் அளவு குறைய குறைய மாம்பழச்சாற்றின் எண்ணிக்கையும் குறைகிறது. மேற்கூறிய எடுத்துக்காட்டுகளில் ஒரு பொருளின் அளவு குறையும் போது மற்றொரு பொருளின் அளவும் குறைகிறது, அல்லது ஒரு பொருளின் அளவு அதிகரிக்கும் போது மற்றொரு பொருளின் அளவும் அதிகரிக்கிறது. இது நேர் விகிதம் எனப்படும். இரு அளவுகள் எக்ஸும் வையும் நேர் விகிதத்தில் உள்ளபோது x/y சமம் k என எழுதலாம். இங்கு k என்பது ஒரு மாறிலி ஆகும். இதை x சமம் ky என எழுதலாம். இரு அளவுகள் x, y நேர் விகிதத்தில் இருப்பின் x1/y1 சமம் x2/y2 என பயன்படுத்தி கணக்குகளுக்கு தீர்வு காண முடியும். இப்போது ஒரு கணக்கினை தீர்ப்போம். ஒரு திருமண நிகழ்ச்சியில் 300 நபர்களுக்கு சமைக்க 60 கிலோ காய்கறிகள் தேவைப்படுகிறது. 500 நபர்கள் திருமண விழாவில் கலந்து கொண்டால் அவர்களுக்கு சமைக்க எவ்வளவு காய்கறிகள் தேவைப்படும்? இங்கு நபர்களின் எண்ணிக்கையை x எனவும் காய்கறியின் அளவை y எனவும் பட்டியலிட்டால் நபர்களின் எண்ணிக்கை x, காய்கறியின் அளவு y. 300 நபர்களுக்கு 60 கிலோ காய்கறி, 500 நபர்களுக்கு x கிலோ காய்கறி என எடுத்துக்கொண்டால் இங்கு நபர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது காய்கறியின் அளவும் அதிகரிக்கிறது. இது நேர் விகிதம். எனவே x1/y1 சமம் x2/y2 என பிரதியிட 300/60 சமம் 500/x என கிடைக்கும். இதை குறுக்கு பெருக்கல் செய்யின் 300 பெருக்கல் x சமம் 500 பெருக்கல் 60. x சமம் 500 பெருக்கல் 60/300. இதில் பூஜ்ஜியத்தை நீக்கினால் நமக்கு கிடைப்பது 300/3. இதை சுருக்க x = 100 என கிடைக்கும். எனவே 500 நபர்களுக்கு சமைக்க 100 கிலோ காய்கறிகள் தேவைப்படும்.